ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். I greet every one of you in the wonderful name of our dear Lord Jesus Christ. நான் பிலிப்பைன்ஸ் தேசத்தை அதிகமாக நேசிக்கிறேன். I love the Philippines nation very much. அது ஏன் என்று எனக்கு இன்று வரைக்கும் புரியவில்லை. I do not know why I have such a love for the Philippine people. நான் முதல் முறையாக எங்களுடைய எருசலேம் கான்ஃபரன்ஸிலே பிலிப்பைன்ஸை சேர்ந்த சிலரை சந்தித்தேன். It was the first time I met Filipino people at the conference in Jerusalem. அது 2009வது வருடம். It was in the year 2009. அதிலே ஏறத்தாழ 54 தேசங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். At least about people from 54 nations were gathered there. அதில் அநேக தேசத்தை சேர்ந்தவர்கள் என்னை சந்தித்தார்கள், கைகுலுக்கினார்கள், அன்பை தெரிவித்தார்கள். People from many nations came to greet me, they shook hands with me. ஆனால் என்னுடைய அறைக்கு நான் செல்வதற்காக ஒரு லிஃப்ட் வாசலிலே காத்து கொண்டிருந்த நேரத்தில், But when I was standing by the lift at the hotel to go to my room, நான் சில ஜனங்களை சந்திக்க நேர்ந்தது. I met a few people. அவர்களை பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில் அவர்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். As soon as I met them, I had developed such a great love for them. அவர்கள் மிக எளிமையும் மிக ஆவிக்குரியவர்களுமாக என் கண்களுக்கு தோன்றினார்கள். They appeared very meekful and very spiritual. ஒரு தேவதூதர்களை பார்ப்பதை போல தோன்றிற்று. They looked like angels to me. என்னுடைய மொழி அவர்களுக்கு புரியவில்லை. They did not understand my language. அவர்களுடைய மொழி எனக்கு புரியவில்லை. I did not understand their language. ஆனால் எங்களுக்குள் இருக்கிற அன்பு நன்றாக புரிந்தது. But we could discern the love in our hearts for each other. நான் அவர்களை பார்த்து சிரித்து கைகுலுக்கினேன். I smiled at them and shook their hands. அவர்கள் என்னை கட்டி என்னை அரவணைத்துக் கொண்டார்கள். They hugged me. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக I was very happy. அதன் பின்பு நான் என் சகோதரரிடத்தில் கேட்டேன். Later on I asked my brother, இவர்கள் யார் என்று கேட்டேன். who are these people? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய பிஷப் அவர்களோடு வந்திருக்கிறார்கள் என்று. He then told me, these are all our Filipino brothers and sisters. They have come together with Bishop Dan. நான் அப்பொழுது அவர்களை பார்த்து கேட்டேன், அந்த பிஷப் வரவில்லையா என்று கேட்டேன். Then I asked them, where is your bishop? பிஷப் அவர்களுக்கு நடுவில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். And he said the bishop is standing right in the midst of them. நான் அவரை பார்த்தபொழுது இவர் பிஷப்பா என்று கேட்டேன். When I looked at him, I was surprised. Is this the bishop? ஏனென்றால் இதுவரைக்கும் நான் பார்த்த பிஷப் எல்லாம் வேறு விதமானவர்கள். Because so far the bishops that I know about are of different kind. அவர்கள் நம்மை நோக்கி பார்க்கிற பார்வையிலே நான் ஒரு பிஷப் என்பதை காண்பிப்பார்கள். When the bishops look at you, they will have such a high mighty look and they will know that they are bishops. ஆனால் இவர் மிக தாழ்மையாக தன்னை யாரென்றே காண்பித்துக் கொள்ளாமல் நடுவில் இருந்தார். But our Bishop Dan is so meekful, so humble and very unassuming. ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பாரோ அவர் வழிநடத்துகிற ஆடுகளும் அப்படியே இருக்கும். As a shepherd is, so are the sheep. அவருக்குள்ளே காணப்பட்ட அதே தாழ்மை, அதே பரிசுத்தம், அதே அந்த வல்லமை எல்லாருக்குள்ளும் காணப்பட்டது. Whatever qualities that I see in Bishop Dan, the same qualities I found among the Filipino believers. நான் அது முதற்கொண்டு அந்த ஜனங்களை மாத்திரமல்ல பிலிப்பைன்ஸ் தேசத்தையே நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். Since then, not only the Filipino people, but I began to love the Philippines. நான் இதுவரை ஏறத்தாழ 30 வருடமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். I've been serving the Lord for the last 30 years. கர்த்தர் என்னை எந்த தேசத்திற்கும் போக அனுமதித்ததில்லை. The Lord has never allowed me to travel overseas. நான் அதிக மணி நேரங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கவும் கர்த்தரோடு கூட பேசவுமே அழைக்கப்பட்டிருக்கிறேன். I've been called by the Lord to wait at His feet for long hours and spend in prayer for many hours. அநேக சந்தர்ப்பங்களில் என்னுடைய சகோதரர் என்னை சில தேசங்களுக்கு அழைத்திருக்கிறார். Many times my brother has invited me to many nations. ஆனால் அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் என்னை போவதற்கு அனுமதித்ததில்லை. But whenever I take up those invitations to God in prayer, the Lord never allowed me to go. நானும் எந்த தேசத்தை பார்க்க ஆசைப்பட்டதும் இல்லை. And I too have never desired to see any nation. நான் எந்த நாட்டிற்கு போவதற்கும் அங்கே சுற்றி பார்ப்பதற்கும் அங்க இருக்கிற ஜனங்களோடு பழகுவதற்கும் நான் விரும்பினதும் இல்லை. I've never even had any intention or desire to see any nation or to go on a tour. இந்த 30 வருட என்னுடைய அனுபவத்தில் நானாய் விரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்து கேட்டு பார்க்க வந்த தேசம் உங்கள் தேசம்தான். But this is the first time in the 30 years of my ministry that I ever desired to visit a nation, and that is the Philippines.
அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. And there is a very important reason for that. நீங்கள் எல்லாம் மிகுந்த அன்புள்ளவர்கள். You all are very lovely people. அது எல்லாவற்றுக்கும் மேலே என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவினர்கள் கொஞ்சம் பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். More importantly, there are some of my relatives living here. உண்மையாகவே இருக்கிறார்கள். Truly my relatives are living here. நான் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே என்னை பார்ப்பதற்கு அவர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள். As soon as they heard that I was going to visit the Philippines, they have come to this meeting to see me. நீங்கள் அனுமதித்தால் நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். If you are desirous to know who they are, I am willing to introduce them to you. உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவா? Shall I introduce them to you? உங்கள் இடது பக்கம் திரும்பி பாருங்கள். Look at your right side. உங்கள் வலது பக்கம் திரும்பி Look at your பாருங்கள். left side. அவர்கள்தான் என்னுடைய உறவினர்கள். They are my relatives. அவர்கள் இரத்த சம்பந்தமான உறவினர்கள் என்று சொன்னீர்களே என்று கேட்பீங்க. You may wonder why then did you say they are my blood relatives? அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு உறவினர்களாக்கப்பட்டவர்கள். You are all related to me by the blood of Jesus Christ. ஒரு மனுஷனுடைய இரத்தத்தில் அல்ல, Not the blood of a man, கர்த்தருடைய இரத்தத்திலே. but by the blood of the Lord Jesus. அது சாதாரண இரத்த உறவுகளை விட மேன்மையானது, உறுதியானது. It is greater than a normal blood relation by the flesh. ஆகவே நான் உங்களை நேசிக்கிறேன். Therefore I love you all. பிலிப்பைன்ஸ் தேசத்தை ஏனோ நான் அதிகமாய் நேசிக்கிறேன். And I love the nation of Philippines very much. உங்கள் பிஷப் என்னை அழைத்த நாளிலிருந்து சகோதரரிடத்தில் நான் பிலிப்பைன்ஸ் குறித்து விசாரித்துக் கொண்டே இருக்கிறேன். From the time the Bishop Dan invited me for this conference, since then I've been always inquiring about the nation of Philippines. நான் இந்த தேசத்தில் வந்து இறங்கின உடனே நான் உணர்ந்த ஒரு காரியம், இந்த தேசத்திற்கு நாம் இதற்கு முன்பு பலமுறை வந்திருக்கிறோம் என்பது. As soon as I landed at the airport at Manila, I felt in my spirit that I have visited Philippines many times before. இங்க இருக்கிற अनेक தெருக்களை இப்பொழுது நான் வரும்பொழுது கூட அவரிடத்தில் சொல்லி கொண்டு வந்தேன். When I look at the streets around in Manila, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தது போலவே இருக்கிறது எனக்கு. I feel that I visited them before. நான் ஒரு காரியத்தை சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டும். You must believe one thing if I tell you. உங்களில் अनेகரையும் நான் எங்கேயோ பார்த்தது போலவே இருக்கிறது எனக்கு. Even you all look like I've seen you all before. ஆகவே நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். Therefore I love you all very much. கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அன்பின் ஐக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி I செலுத்துகிறேன். give thanks to God for giving us this privilege to know each other. இந்த இடத்தில் ஏறத்தாழ 25,000 பேருக்கும் அதிகமான பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். There are about more than 20,000 people sitting here. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் நாங்கள் 8,000 பேர் இருப்பதாக. You may think that there are only about 8,000 people here. ஆனால் என்னுடைய கண்களுக்கு ஏராளமான தேவதூதர்கள் தென்படுகிறார்கள். But to my eyes I can see thousands of angels seated here. அநேக மேல் பகுதிகளிலே சில பரிசுத்தவான்கள் என் கண்களுக்கு தோன்றுகிறார்கள். I can see many saints of God seated at the top portion in this auditorium. அவர்கள் இந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை காண்பதற்கு ஆவலோடு கடந்து They வந்திருக்கிறார்கள். have come here to see how God is going to bless you all. தேவன் இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் விதைக்க போகிறார். God is going to sow into you something great. உங்களை கொண்டு கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு மகிமையான காரியத்தை நிறைவேற்ற போகிறார். God is going to do a great thing through you in these last days. தேவனுக்கு பிரியமான திரளான ஜனங்கள் இங்கே இருக்கிறீர்கள். There are many people here beloved of the Lord. இந்த தேசத்திலிருந்து உலகத்தை கலக்க போகிற விசேஷமான தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிறார்கள். Many special prophets are going to arise from this nation who are going to turn the world upside down. ஏராளமான இரத்த சாட்சிகள் இந்த தேசத்திலிருந்து புறப்பட போகிறார்கள். Many martyrs are going to go out of Philippines. வானத்தை கட்டவும் கட்டவிழ்க்கவும் தக்கதான தீர்க்கதரிசிகள் இந்த இடத்திலிருந்து எழும்ப போகிறார்கள். Many prophets are going to rise up from here who will bind the heavens and bind the earth. இந்த தேசத்தில் अनेक தீர்க்கதரிசிகளுடைய கண்ணீர் விதைக்கப்பட்டிருக்கிறது. Many prophets' tears have been sown in the land. இந்த தேசத்தில் अनेक பரிசுத்தவான்களுடைய ஜெபம் மூச்சுக்காற்றாய் நிரம்பி இருக்கிறது. Many saints' prayers have been filling this air like breath. இங்கே அநேகருடைய தியாகம் அங்கே காணிக்கையாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. Many of your sacrifices have been given as an offering. அவைகள் எல்லாவற்றுடைய பிரதிபலன் விளைவை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். The Lord wants you to know that you are going to inherit all those blessings in this conference. தேவன் இந்த நாட்களில் மகா பெரிய ஒரு அறுவடைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். God has brought you together here during these days for a big harvest.
இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க காண்கிறேன். I see the presence of God filling this entire ஒரு auditorium. மஞ்சள் நிறமான வெளிச்சம் உங்கள் மேலெல்லாம் மகிமையாய் மூடி இருக்கிறது. I see a yellow light all over you. ஏராளமான தேவ தூதர்கள் நம் நடுவிலே மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். I see many angels of God hovering in our midst. அதில் அநேக சிறு குழந்தைகளை போன்ற தூதர்களை என்னால் பார்க்க முடிகிறது. I am able to see many angels like little babies in our midst. உங்கள் நடுவில் சில தேவனுடைய பரிசுத்தவான்கள் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். There are also many heavenly saints walking in your midst here and there. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day the Lord has made. கர்த்தர் உன்னோடு பேசுவதற்காக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். God has brought you here to speak to you. உங்களில் அநேகர் இந்த இடத்தில் வருவோம் என்று நினைக்காமலே வந்திருக்கிறீர்கள். Many of you never imagined to come here, but you are seated here today. அநேகர் இந்த இடத்தில் திட்டமிடாமலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். Many of you are seated here without being planned. நீங்கள் உங்களில் பல பேர் இந்த நாளில் இங்கே வருவோம் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. Many of you never thought that you will be here tonight. ஆனால் நீங்கள் தான் நினைக்கவில்லை, ஒழிய கர்த்தர் அதை நினைத்து விட்டார். But you did not think, but God thought of bringing you here. உன்னை இங்கே அழைத்து வருவது தேவனுக்கு சித்தமானதாய் இருந்தது. It is the will of God to bring you here. கர்த்தர் இந்த இடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. It is the will of God to bless you here. இதுவரை இல்லாத அளவு புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை தருவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. God is pleased to bless you with new experiences during this conference. உங்களின் அநேகருடைய கண்களை கர்த்தர் இந்த நாளில் திறந்தருள போகிறார். God is going to open your spiritual eyes during this conference. தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் இது முதற்கொண்டு நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says you will surely see angels of God ascending and descending in your midst. நாம் எல்லாம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க போகிறோம். Let us all stand up to our feet. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். Everybody please stand up to your feet. இருதயத்தை தேவனை நோக்கி நீங்கள் திருப்ப போகிறீர்கள். Lift up your heads towards God. நான் உணர்கிற அதே பிரசன்னத்தை இப்ப நீங்களும் உணர போகிறீர்கள். You are going to experience the same presence of God as I am experiencing. தேவ ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடுகிறதை உணர போகிறீர்கள். You are going to experience the Holy Spirit hovering in our midst. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களை திறக்க போகிறார். God is going to open your hearts. கர்த்தர் உங்கள் ஆழத்திற்கு நடுவிலே அவர் பிரவேசிக்க போகிறார். God is going to come down deep in your midst. அடைத்திருக்கிற உங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தருள போகிறார். God is going to open your eyes. ஒரு புதிய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வர போகிறது. A new power is going to come upon you. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபட மாட்டாது. That which God has purposed to do, it will never be stopped. கடைசி காலத்தில் எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு திரளான சேனை இங்கே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I have a group of people here who will do my work in the last days. நீ உன் பட்டயத்தை உருவ போகிறாய். You are going to take out your sword. நீ உன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள போகிறாய். You are going to take out your weapon. நீ உன் கால்களை உயர்த்தி சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறாய். You are going to lift up your feet and trample down on Satan's head. நீ சாதாரணமானவன் அல்ல. You are not an ordinary people. நடுவிலிருந்து வல்லமை புறப்படும். The power of God will go out from the midst of you. நடுவிலிருந்து அக்கினி புறப்படும். The fire of God will go out of the midst of you. சொல்லுகிற சேனைகளின் கர்த்தர் அல்லவா? It is the Lord of hosts who speaks the word. அவர் அதை செய்ய போகிறார். He will certainly do it. இன்றைக்கு Today, தேவனை நோக்கி காத்திருங்கள். let's lift up your eyes and look to God. இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, Oh gracious and loving heavenly Father. வானங்களுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிற சிங்காசனங்களை கொண்டிருக்கிறவரே, Oh you who are dwelling in the heavenly throne. நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறீர். You are only one who is the King of kings and the Lord of lords. இந்த ஜனங்கள் உமக்கு தேவைப்படுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I give you thanks because you need these people. இந்த இடத்தில் இருக்கிற ஒருவரும் விட்டு போகாமல் கெட்டு போகாமல் அவர்களை உமக்கென்று தேர்ந்தெடுப்பீராக. Lord, I ask you to select them that none of them lose their calling. சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களை சுத்திகரிப்பீராக. Sanctify all them who need to be sanctified. விடுவிக்கப்பட வேண்டியவர்களை விடுவிப்பீராக. That all those who need to be delivered, deliver them. அவர்களை உமக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்வீராக. Lord, know them for yourselves. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கும். Holy Spirit, come down upon them. பரிசுத்த வல்லமை அவர்களை தொடும். Holy power, touch them. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let their eyes be open. அவர்கள் இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். Let the doors of their hearts be open. தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும். Let them experience the presence of God. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் யார் என்பதை தேசம் கண்டுகொள்ளட்டும். Let the nation know who is the God whom we worship. ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். Use every one of them. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. Receive our prayer in Jesus' name we pray. Amen. Amen.